நான் துண்டு போட்டு செஞ்சேன், என்ன அமெரிக்கான்னு கூப்பிட்டாருன்னாரு. அதை இன்னும் மனசுல உறுத்திட்டு சொல்லிட்டு. அது என்னன்னா ஒரு துண்டு வச்சு முதுகு வலி யாருக்குன்னா முதுகு வலி இருந்தா நான் யூடியூப்ல போட்டிருக்கேன் பாருங்க. பொடி நான் சொல்றேன். முதுகு வலி 2 நிமிஷத்துல சரியாயிடும். மாத்திரை போட வேண்டியதில்லை, மருந்து போட வேண்டியதில்லை. நீங்க வந்து ஒரு 6 கோடி பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நிறைய டாக்டர்ஸ் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, துண்டை முறுக்கிட்டு நான் எனக்கு வந்து L1 L2 L4 L5 ஆக்சிடென்ட் ஆகி உடஞ்சி போச்சு. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு கனவுல வந்து சொன்னது, அதை பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த வலியும் கிடையாது. அதனால எல்லாருக்கும் சொல்லணும்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, தலைவலியை நான் சரி பண்ணிவிடுவேன் மாத்திரை மருந்து இல்லாமல். நேற்று கூட போன வாரத்தில் ஒரு அம்மாவுக்கு மார்பகத்தில் கட்டி வந்தாங்க. ஒரு உத்தரம் கொடுத்தேன், சரியாக போச்சு. அவங்க வீடியோவை பேசி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா அது வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கும். நிறையா மருத்துவம், நம்ம தமிழ் மருத்துவம் உலகத்திலே பெரிய மருத்துவம் தமிழ் மருத்துவம். விளையாட்டாக கூட இல்லை. நீங்கள் கை கால் இடுப்பு எந்த வழியாக தான் சொல்லுங்கள், நான் வந்து அதிகபட்சம் 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு சரி பண்ணிடுவேன். 1/2 மணி நேரத்தில் எந்த காசு பைசாலாம் கிடையாது, ஃப்ரீ தான். மருந்து எல்லாம் நானே தான் தருவேன், எல்லாம் ஃப்ரீயாக சொல்கிறேன். அண்ணன் சொன்னக்காக சொல்கிறேன். துண்டை வச்சு ஒரு மருந்து சொன்னேன். அது அண்ணன் வந்து வேற டபுள் மீனிங்காக எடுத்துட்டாரு. ஏன்னா அவர் எப்போ டபுள் மீனிங்காக தான் எடுப்பார். அந்த நல்ல மனுஷன்ல அவர் எடுத்தார், ஒரு சிரிச்சுக்காக சொன்னேன். ஸோ அதை வச்சு நான் விளக்கமாக சொல்லணும் இல்லையா. ஒரு துண்டை முறுக்கி அது வந்து இடுப்பு வலிக்கு நீங்கள் யூடியூப்ல பாருங்க. அது ஒரு 2 நிமிஷம் தான், நிறைய நிமிஷம்லாம் இல்லை, 2 நிமிஷம் தான். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க ரொம்ப காலமாக இருந்துச்சு. நான் போய் சொல்லி கொடுத்து இன்னைக்கு அவருக்கு சரியாயிடுச்சு. அதே மாதிரி நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், அது சரியாயிடும். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும், பத்திரிகை நிருபர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்திற்கு பெருமை அடைகிறேன். காளியாட்டம் சார், ஒரு கை தட்டுங்க சார் அவருக்கு எல்லாருமே. சரிங்க சார், நல்லா நல்லா படம் எடுத்துறீங்க, நல்லா நடிச்சிருக்கீங்க. ஏன் சார் இதாக இருக்கீங்க? ஓ, அந்த ஸ்டைலா? ஓகே, சரிங்க. மனசுக்குள்ளே சரிங்க. சிரிச்சாதான் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷம். ஏன்னா முரளி என்ன கேட்டு தானே, அதுதான், அது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டம் இருக்கும், ஆனால் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சரிங்க, படம் வெற்றி பெறும். நல்லா பண்ணியிருக்கீங்க சார். காளி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு மனமார்ந்த எல்லாரும் வாழ்த்துறாங்க உங்களை. எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க, எல்லாருமே உங்களை வாழ்த்துறாங்க. நிச்சயமாக உங்கள் படம் காளியாட்டம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் மிக அற்புதமாக போட்டிருக்காரு. மிக அற்புதமாக இருக்குது. நாளைக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் வருவார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி அதில் நடிச்சிருக்க அந்த ஒரு ஹீரோ சத்யா, அவர் சிம்பு படம் நிறைய பார்த்துருக்காரு. டான்ஸ் மூமெண்ட்லாம் அப்படியே சிம்பு மாதிரி அடிச்சு ஆடினார். ஏன்னா அவர் கேரக்டரு ஒரு போலீஸ் அதிகாரி, ரஃபா வந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணை பார்த்தோன்னு போய் ஆடுறாரு. நான் நினைச்சேன், என்னடா இது எப்படி இந்த இதில் சீனில் ஒட்டலையே அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் இப்போ சொன்னார், இல்லை அவர் நான் தான் பண்ணியாமனாரு. ஆனால் நல்லா ஆடி இருக்காரு, பிரமாதமாக ஆடி இருக்காரு. ரொம்ப நல்லா வருவீங்க சார். நீங்கள் அந்த கேரக்டர் நல்லா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நல்லா வருவீங்க. அது மாதிரி விஜய் முரளி அண்ணன் வந்து எப்போதுமே நல்லா பேசி எல்லாருக்கும் ஒரு தைரியத்தையும் தம்பியும் கொடுத்துருக்காரு. கலைப்புலி சேகரன் அண்ணன் அவர்கள் வந்து இன்னைக்கு மீண்டும் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அண்ணன் ரிக்வஸ்ட் பண்ணாரு, அதே மாதிரி தான் நானும் கேட்குறேன் அண்ணன்கிட்ட. டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லி சில காலி பசங்க சின்ன தயாரிப்பாளர் ஏமாற்றி கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. உங்கள் இதில் முடிவு கட்டலைன்னா முடியவே முடியாது. ஏன்னா எங்கள் இவங்களில் கூட மெம்பர் ஆயிடுவானுங்க. மெம்பர் ஆகிட்டு படம் எடுக்கிறவங்கள ஏமாற்றி ஒன்றுமே இருக்காது. அதாவது அக்ரிமெண்ட் போடுவானுங்க, போட்டு படத்தை எல்லாம் A to Z விற்றுருவாங்க. இவங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. படம் ரிலீஸ் பண்ணதே உங்களுக்கு தெரியாது. பார்த்தா ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. எங்கிட்ட அது அப்படி ஒரு 100 கம்ப்ளைண்ட் இருக்கு ஒருத்தர் மேலேயே. அவர் கேட்ட ஜட்ஜி கிட்ட சொன்னா, எங்க சங்கத்துல அப்படி ஒரு பைலா ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. ஜட்ஜி கேட்ட அந்த பைலா எடுத்துருவோம் அப்படின்னாரு. இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரல. அது உண்மையிலே கலைப்புலி சேகரன் அண்ணன் அவர்களுக்கு வேண்டுகோள். இந்த மாதிரி இப்போ எங்க இதுல கூட அந்த பொய்யா படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்களாம் நான் தூக்க போறேன், ரொம்ப தூக்குறேன். ஏன்னா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க படத்தை ஆட்டை போடுறதான். இன்னைக்கு கூட ஒரு பேப்பர்ல போட்டிருக்காங்க, படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு லேடிஸை கூப்பிட்டு 7 பவுனு 10 பவுனு 15 பவுனு ஆட்டையை போட்டுருக்கான் ஒருத்தன். அது மாதிரி இருக்குது. அதனால நம்ம இது சினிமாவை காப்பாற்றணும்னா இன்னைக்கு வேற எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கு. தமிழ்ல மட்டும் இன்னைக்கு வந்து சினிமா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. நீங்க உண்மையிலே வந்திருக்கீங்க. அவர்
பொருளாளர்கள் சொன்னாங்க. பொருளாளருக்கு உண்மையில ஒரு கை தட்டலாம். ஏன்னா வந்து மனசார சொன்னாரு. அவங்க அப்பாவே அள்ளி அள்ளி கொடுக்குறவரு. அவரும் அதே மாதிரி சொன்னாரு, படத்தை ரிலீஸ் பண்ணி தரோம், இங்க வாங்க அப்படின்னாரு. சத்தியமா நீங்க நல்லா வருவீங்க சார், எல்லாருமே நல்லா பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி யாரும் சொல்லவே மாட்டாங்க. அந்த வார்த்தை சொல்லியிருக்கீங்க. திரையுலகத்துக்கு அதான் சார் தேவை. பண்றீங்களோ பண்ணலையோ நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு அவன் கடலை தாண்டிடுவான். நம்மளனா தாண்ட முடியாது. அந்த நம்பிக்கைக்கு நீங்க குரல் கொடுத்தீங்க. அதே மாதிரி அந்த வில்லன் நடிகர், அவர் வந்து வில்லன் நடிகர்னு சொல்றாங்க. ஆனா என்னால் அதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சாப்பாடு போடுற நடிகர் அவர். அவருக்கு வந்து உண்மையில பெரிய ராயல் சல்யூட் சார். உங்களுக்கு நீங்க இன்னும் பெரிய ஆளா வந்துருவீங்க. நீங்க யார்ட்டையும் கேட்கவே வேண்டாம், நீங்க பெரிய ஆளா வந்தே தருவீங்க. யார முடியாது. அதே மாதிரி நம்ம பாடலாசிரியர் இளைய கம்பன் அவர்கள். இளைய கம்பன், அதான் கம்பன்னா கம்பன் வீட்டு கை தெரியாது, அது என்ன பழமொழியாச்சே, கம்பன் வீட்டு கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் படிக்கலாம்னா தெரியல, பட் அது மாதிரி உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் பாட்டு வந்துடும். அந்த மாதிரி நம்ம அண்ணன் செக்ரட்டரி, பழைய முன்னாள் செக்ரட்டரி அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்க அனைத்து அந்த அக்கா வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. உங்க பேர் வாயில் வர மாட்டேங்கண்ணே, சாப்பிட்டா வைங்கண்ணே, ஜாகவத்தங்கன்னு வைங்கண்ணே. ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து ஆசிரியர் தினம் இல்லையா? ஆசிரியர் தினம் தானே? அந்த ஆசிரியர்கள் கை தட்டலாமா? இங்க யாராவது ஆசிரியர் வந்திருக்கீங்களா? யாராவது ஆசிரியர் இருக்கீங்களா? இல்ல, ஓகே. ஸ்கூல் டீச்சரா? இல்ல அப்ப நானும் குருநாதர் தான். இல்ல ஸ்கூல் டீச்சர். இன்னைக்கு வந்து ஸ்கூல் டீச்சரே வந்து ஒரு பையனை அடிச்சுட்டா உடனே ஜெயிலு இல்லைங்க. ஸ்கூல் பையனை ஒருத்தனை சும்மா லைட்டா அப்படி அடிச்சுன்னா ஜெயிலு. ஏன் சொல்லுங்க? அதுதான் பையன் படிக்க மாட்டான், கஞ்சா படிப்பான், சாராயம் படிப்பான். அப்ப அவங்கெல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க டீச்சர், மற்ற எல்லாம் தோலை உரிச்சு எடுத்துருங்கம்பாங்க. அன்னைக்கு வந்து அத்தனை பேரும் நம்பர் ஒன்னா ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு அத்தனை பேரும் சாராய கடையில் இருக்காங்க. அத்தனை பேரும் சொல்ல முடியாது, ஒரு 80% சாராய கடைக்கு போயிட்டாங்க. ஏன்னா டீச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியல, வாத்தியார் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த வாத்தியார் வந்து அம்மா, அப்பா, குரு, இந்த 3 பேர் இல்லைன்னா ஒருத்தன் கண்டிப்பா கட்டி போயிடுவான். இன்னைக்கு வாத்தியார் கட்டுப்படாதவன் நாளைக்கு போலீஸுக்கு தான் கட்டுப்படணும். போலீஸ் கட்டுப்படாதவன் ஜெயில தான் இருக்கணும். ஜெயில என்ன பண்ணணும்? கல் உடைக்கணும். குனிஞ்சுதான் இருக்கணும். இன்னைக்கு குனிஞ்சு படிச்சா நாளைக்கு நிமிர்ந்து வாழலாம். அந்த குனிஞ்சு படிக்காத அத்தனை பேருமே குனிஞ்சுதான் வாழுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை இருக்காது. அந்த ஆசிரியர் தினம் ரொம்ப பெருமையான தினம். அது எல்லாருக்கும் வந்து அந்த ஆசிரியர்கள் வாழ்த்து சொல்ல ரொம்ப பெருமை அடைகிறேன். இந்த படத்துல வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நடிகர்களா இருக்கட்டும், அதுல இருந்த ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் பிளஸ் ப்ரொடியூசர், அவரு நடிகர். ஆமா, 3 மியூசிக் பண்ணலையா? இது மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு ரொம்ப கால நண்பர். அவரு எப்படியும் ஜெயிப்பாரு. நாங்க வந்து சினிமாவில் நம்ம நிறைய, நான் 52 வருஷமா சினிமாவில் இருக்கேன். எனக்கு பார்த்துருக்கேன் நிறைய பேர் ஒண்ணுமே இல்லாத மாதிரியே இருப்பாங்க, திடீர்னு அப்படி ஒரு டாப்ல இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க வந்துருவீங்க. எதுக்குமே கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுல யாரையும் கூப்பிட்டு வரலையா? மாமா வந்திருக்காரா? வாங்க ஐயா, அவர் சால்வ் போடுங்க மாமாவுக்கு. பையன் வந்திருக்காப்லையா? கூப்பிடுங்க, பையனை கூப்பிடுங்க. வா வாங்க, சால்வ் போட்டு சந்தோஷமா இருக்கும். அது அவருக்கும் ஒரு பெருமையா இருக்கும். அதனாலதான் நான் வந்து எப்போதுமே வந்து அவங்க ஃபேமிலியில யாருன்னா வந்தா உடனே நான் மேடைக்கு கூப்பிட சொல்லுவேன். ஏன்னா அவங்க காலகாலமா மறக்க மாட்டாங்க. இந்த படம் வெற்றி அடைஞ்சு நீங்க திருப்பியும் வந்து வேற இன்னும் பிரம்மாண்டமான படமா நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க வந்து அந்த ஒவ்வொரு சீன் பை சீனுமே நல்லா நடிச்சிருக்கீங்க. நான் நினைச்சேன் எவ்வளவு பிரமாதமா நடிச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ராஜ்கிரண் சார் வந்து முன்னாடி நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்கிரண் சார் பண்ணும்போது, இது அண்ணன் முரளின்னு எனக்கு தெரியும். ராஜ்கிரண் சார் பண்ணும்போது எப்படிதான் அந்த கேரக்டர் எப்படிதான் வந்து சும்மா ஒரு ஃபைட்டு தான் வருவாரு. ஆனா உங்களுக்கு ஃபைட் இருக்கா படத்துல? இருக்குல்ல? அது ஃபைட்டு போட்டுக்கணும். போட்டிங்களா? போடவே இல்லை. ஃபைட்லாம் போடணும் சார். ட்ரைலர் பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, இதுல ஒரு 10 டைரக்டர் இருப்பாங்க, நம்ம சரி ஃபைட் நல்லா பண்ற ஹீரோ போடலாம்னு நினைப்பாங்க. அதுக்குதான் சார் நீங்க தான் சார் உங்களை பிரபலப்படுத்தணும். நமக்காக வேற யாரும் வர மாட்டாங்க. நம்ம தான் நம்ம பண்ணிக்கணும். நம்ம உடம்பு எப்படி முக்கியமோ அது மாதிரி நம்ம புகழும் நமக்கு முக்கியம். நம்ம உயிர் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி நமக்கு வந்து எல்லாமே நமக்கு முக்கியம். நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கணும் முதல்ல. எல்லாம் வந்து நான் கேட்பேன் எல்லாத்தையும், நிறைய காலேஜுக்கு சிறப்பு வந்து நான் கூப்பிடுவாங்க. கேட்டா யார் உங்களுக்கு பிடிக்கும்னா, ஒருத்தர் சொல்ல எங்க அம்மா பிடிக்கணுமா, ஒருத்தர் எங்க அப்பா பிடிக்கணுமா, ஒருத்தர் விஜய் பிடிக்கும் பாரு. ஒன்ன பிடிக்குமானா பிடிக்காதும் பாரு. முதல்ல ஒன்ன பிடிக்கணும். ஒன்ன பிடிச்சா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில, இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது.
நான் நல்லா இருக்கேன், நான் சொல்லுவேன் 200 வயசு வரைக்கும் நான் வாழ்வேன்னு சொல்றேன். வாழ்வேன், முடியாதுன்னு கிடையவே கிடையாது. ஏன்னா 400 வருஷம் வாழ்ந்துட்டு சித்தர்கள் இருக்காங்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்க கூட பழகுறேன். அதனால என்னால முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். இப்போ வந்து 40 வயசுல இறக்குறாங்க. ஒரு அன்னைக்கு 12 வயசு பையன் படிக்கிற பையன் ஹார்ட் அட்டாக்ல இருக்கான். ஏன்னா சாப்பாடு சரியில்லை, சாப்பாடு முறைகள் சரியில்லை. மென்னு சாப்பிடணும் முதல்ல. அந்த மென்னு யாரும் சாப்பிடறதே இல்லை. வாய்க்குள்ள போட்டா வாய்க்குள்ள வயிற்றுக்குள்ள இருக்கு மிஷினு. பல்லு எதுக்கு கொடுத்துருக்காரு? அந்த பல்லு மென்னணும். ஏதாவது ஒரு மிருகம் வந்து இது மாதிரி இடையில ஹார்ட் அட்டாக் செத்துருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இயற்கை மரணம், அது இயற்கையா நடக்கும். நம்ம வந்து செயற்கை மரணம். அதனால எல்லாருமே வந்து தன்னை விரும்புங்க, உங்களை விரும்புங்க. உங்களை நீங்க விரும்பலன்னா உலகத்துல எவனுமே விரும்ப மாட்டான். நீங்க உங்களை விரும்பினா மட்டும்தான் உலகத்துல எல்லாரும் உங்களை விரும்புவாங்க. அந்த விருப்பம் எல்லாருக்கும் இருக்கணும். நம்ம ஆதிராஜன் ஆதிராஜா முதற்கொண்டு சொல்றேன். அவர் விரும்பணும். ஏன்னா வந்து நான் வந்து ரசிச்சேன் அவரை. ஏன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 படம் ஃபைட் மாஸ்டராகவும் 4000 படத்துக்கு மேல ஸ்டண்ட் நடிகராகவும் டூப் நடிகராகவும் நடிச்சிருக்கேன். 52 வருஷமா சினிமாவில் இருக்கேன். நான் 72 வயசுல இப்போ ஒரு படம் நான் ஹீரோவா நடிக்கிறேன். ஏன் நடிக்கிறேன்னா என்னால முடியுங்கிறதுக்காக நடிக்கிறேன். உங்களால முடியுங்கிறத நீங்க நம்புங்க. முடியும்னா எல்லாராலையும் முடியும். ஏன்னா சார்லஸ் பிராண்டானே ஒருத்தன் என்னன்னா முரளி கருத்தன் அவர் தானே 80 வயசுல ஹீரோ நடிச்சாரு. அதான் 80 வயசு அவர் ஹீரோ நடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவருக்கு தான் நிறைய தெரியும். அவர் தான் இந்த சினிமா உலகத்துல வந்து ஒரு பெரிய களஞ்சியம். பெருந்துளசிகள் அண்ணன் மாதிரி அவர் ஒரு களஞ்சியம். ஆனா பேர் தெரியாதுன்னு சொல்லிட்டாருல திடீர்னு, அதனால இப்போ அந்த சந்தல் விட்டேன். அதுவும் தப்பா சொல்லிட்டேனாப்பா, கடுதான் சொன்ன. ஓகே ஓகே. வேற வேற என்னடா என்ன இல்ல 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 அது அப்போ சொல்லும் போது அப்படியே நினைச்சேன். சரி அண்ணன் ஒரு கிண்டல் பண்ணலான்னு பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை. நம்ம அண்ணன் வேற யாரு கேட்டாரு, நம்ம தான் கிண்டல் பண்ணோம். என்ன நான் கேட்டேன், துளசி நான் கேட்டேன். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணே. இந்த படம் காளியாட்டம், காளி மாதிரி பிரம்மாண்டமா ஆடி எல்லா திரையரங்குகளையும் வெற்றிகரமாக ஓடணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேகரண்ணன், கலைப்புலி சேகரண்ணன் வந்து இப்போ புதுசா வந்திருக்காங்க. நிச்சயமா அவர் பொருளாளர் சொன்னாரு, நாங்க படங்கள்லாம் பிசினஸ் பண்ணி தரோம், தியேட்டர் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்ககிட்ட இருக்க வேண்டுகோள், நீங்க இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நிச்சயமா நீங்க பண்ணி கொடுங்க. உங்களுக்கு நாங்க எப்பவும் உறுதுணையா, உங்களுக்கு உங்க பின்னாடி நாங்க தயாரிப்பாளர் அத்தனை பேர் உங்க பின்னாடி நிற்போம். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காங்க, எவ்வளவு அவங்களுக்கு கஷ்டம், மன கஷ்டம், சொத்து எல்லாமே விட்டு தான் அவங்க படம் எடுத்திருப்பாங்க. எல்லாருமே அப்படித்தான் எடுக்கிறோம். அந்த இதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா கலைப்புலி சேகரனும் அந்த பொருளாளர்கள் சொன்னது எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிசினஸ் பண்றதுக்கு பார்ப்பேன். எங்க சக்கத்துல ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த நண்டு மாதிரி தயாரிப்பாளர் சாவடிக்கணும்னே 10 பேர் இருக்காங்க. அடுத்த வாட்டி ஜெயிச்சு வந்தோன்னா மொத்தம் தூக்குறது அவங்கள தான் இருப்பேன். மெம்பர்ஷிப்லாம் தூக்குறதா தான் இருக்கும். ஏன்னா ஏமாத்தி ப்ரொடியூசர்லாம் அழ வைக்கிறானுங்க. அவன் சாப்பிட்றதுக்காக பல லட்சக்கணக்கான பேரை சாவடிக்கிறானுங்க. அவங்களெல்லாம் நீங்க தூக்கணும். உங்களுக்கு நான் வந்து நேரடியாக அதை கடிதமாவே தரேன். அந்த மாதிரி ஆட்களை, இந்த மீடியேட்டரா இருக்கிறவங்கள, தகுதி இல்லாதவங்கள முதல்ல நீங்க தூக்கணும் அப்படிங்கிறது இந்த வேண்டுகோள் வச்சு இந்த படம் வெற்றி பெறணும்னு மனமாற வேண்டிக்கிட்டு, எப்பவும் அம்மாவையும் அப்பாவையும் நீங்க வணங்குங்க. தாயை வணங்காதவன் ஒருத்தனும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்கிட்ட அது சொன்னது. நான் அவங்க அம்மா வந்து அப்படி வணங்குவாரு. அதனாலதான் அவர் அந்த பெரிய உச்சத்துக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்ம நினைக்காத நாளே கிடையாது. அந்த மாதிரி நீங்க தாயை வணங்க. உலகத்திலேயே பெண் இனம் பெரிய இனம். அந்த வந்து ஏதோ ஒரு நாய் டாக்டரை வந்து கற்பழிச்சு எப்படி கொண்டிருக்கான் பாருங்க. அவனெல்லாம் வந்து அங்கங்க வெட்டி துண்டு துண்டா போட்டுறணும். அதாவது உயிர் இருக்கணும், செத்துருக்க சாவே கூடாதவன் அனுபவிச்சு சாகணும். இந்த ஒரு கேவலம் ஒரு சிற்றின்பத்துக்காக ஒரு பெண், ஒரு தாயை கொன்ன அவனுங்களை கடுமையா வந்து தண்டிக்கணும். யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, கடுமையா தண்டிக்கணும். அந்த மாதிரி ஒரு தாயை வந்து வணங்கணும். தாயை வணங்காதவன் என்னைக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. அதே மாதிரி தந்தை வந்து தாய் வந்து பூமாதேவினா தந்தை வானம். இந்த ரெண்டும் இணைஞ்சாதான் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பூதங்களும் இருந்தா மட்டும்தான் மனுஷன் உயிர் வாழ முடியும். அந்த 2 தெய்வங்களும் இருந்தா தான் உயிர் வாழ முடியும். அந்த 2 தெய்வத்தையும் எப்போது வணங்குங்க. அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. இதை பார்க்குற நேயர்களும் சரி, எல்லாரும் சரி, அம்மா சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா அந்த அம்மா வந்து உலகத்திலே பெரிய சந்தோஷப்படுவாங்க. அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. யாருமே கேட்கறது இல்லை. செல்போனை தூக்கி தனி ரூம்ல வச்சு படுத்திருக்காங்க. செல்போனுங்கிறது ஒரு விஷம். சாராயத்தை விட மிகப்பெரிய விஷம் செல்போன். நமக்கு தேவையானது மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். எல்லா கடையிலும் மெடிக்கல்ல விஷம் இருக்கு. எல்லாரும் விஷத்தை வாங்கி குடிக்கிறதே இல்லை. ஆனா அந்த மாதிரி இது நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கணும். தேவைப்படும் தூக்கி தூர போட்டணும். 90% பொய்யும் 10% உண்மையா இருக்கும். அந்த உண்மையை நம்ம எடுக்கிறதா பொய்யா நம்ம எடுக்கிறா? பொய் தான் ரொம்ப வேகமா வேலை செய்யும். உண்மை ரொம்ப லேட்டா தான் வேலை செய்யும். அதனால செல்போனை நீங்க தேவைப்பட்ட மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம இந்தியனா பிறந்திருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். இந்தியாவில் வந்து ஏன்னா இந்தியா தான் தெய்வீக நாடு. உலகத்திலே இந்தியா பட்டம் தான் தெய்வீக நாடு. அந்த இந்தியானா பிறந்ததும் குறிப்பா தமிழனா பிறந்ததற்கு வரம் இருந்தா மட்டும்தான். தவம் செஞ்சிருக்கணும். தவம் செஞ்சிருந்தவனா தமிழனா பிறப்பான். அந்த தமிழனா பிறந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன்
வென்றே திருவான். நன்றி, ஜெய்ஹிந்த்.